Hello friends, this is my channel. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா 5 important tools in Figma for beginners. இது பார்க்குறதுக்கு முன்னாடி Figma-னா என்ன? What is the Figma? Figma is an online design tool for creating user interface and prototypes. It allows teams to collaborate and design together in real time. நம்ம இப்போ வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா பிளான் வேணும். டெக்ஸ்ட், ஃபாண்ட், பிக்சர்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம Figma யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம். இந்த ஐடியாவை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ஒரு ஓன் வெப்சைட்டை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம்குள்ளே போய்ட்டு ஃபிக்மான்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றே காட்டும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்புறம் ஃபிக்மான்னு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. டாப்பில் வந்து டிசைனுன்னு காட்டும், அந்த டிசைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ், ஃபிக்மாவோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஒன் இந்த கீழே இருக்கும் பாருங்கள், ஃப்ரேமுன்னு காட்டும், ஃப்ரேம் செக்ஷன்லாம் காட்டும். நம்ம அதில் ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு இருக்குது பக்கத்தில் ஃப்ரேமுக்கு. ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு. நான் வந்து ஐஃபோன் 16 கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம இப்படி ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், கார்னர்லாம். நம்ம இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப்பாக இந்த கார்னர்லாம் வந்து எப்படி கேர்வ் ஆக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் ரேடியஸ்ன்னு இருக்கும். கார்னர் ரேடியஸை வந்து நான் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். 30 கொடுத்துட்டேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கேர்வ் ஷார்ப்பாக இருந்தது வந்து கேர்வ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் கலர் டிசைன் பண்ணுறேன், கலர் மாற்றுறேன். கலர் எனக்கு ஒரு இந்த கலர் ஓகே. இப்போ தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்? ஷார்ப்பாக இருந்ததுக்கு இப்போ கேர்வாக இருக்குது லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம்லேயே இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேமில் வந்து விட்த்தையும் ஹைட்டையும் நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாது. இதை சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷேப்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தேர்டில் தெரியும், மேலே நிறையா ஷேப்ஸ் இருக்கும். ரெக்டாங்கிள், நம்ம இப்போ ரெக்டாங்கிள் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு அந்த நீங்கள் மவுஸ் வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த இது தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெக்டாங்கிளில். இப்போ வந்து இதுக்கும் நான் கார்னர் ரேடியஸை கம்மி பண்ணுறேன். எனக்கு ஒரு 25 இதுக்கு நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணலாம். கலர் வந்து உள்ளே வந்து எனக்கு வந்து ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் இது இருக்குது, அதை சூஸ் பண்ண. மேலே வந்து சாலிட், கிரேடியன்ட், பேட்டர்ன், இமேஜ் இருக்குது. நம்ம இப்போ இமேஜ் இப்போ டச் பண்ணிங்கன்னா இப்போ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். அதில் சரியான ஒயிட் கலர் மாதிரி இல்லை, அதனால நான் ஒயிட் கலரு ஃபுல் டார்க் ஒயிட்டாக வச்சுக்கிறேன். இந்த ஒயிட் கலர் போதும். இதை தூக்கி அப்படியே நான் எடுத்து சென்டரில் வைக்கிறேன், ஃப்ரேமுக்கு நடுவில். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ட்ரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது, நான் இதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த சைஸ் போதும், அதனால் நான் இதை தூக்கி வச்சுட்டு சென்டரில் வச்சுக்கிறேன். இது ஓகே. இப்போ திரும்பி ஷேப்ஸ்குள்ளே போனீங்கன்னா லைன் இருக்கும், ஏரோ இருக்கும், எலிப்ஸ் இருக்கும், பாலிகுலான் இருக்கும். நம்ம இப்போ பாலிகுலான் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்படி தான் வரும் பாலிகுலான். நெக்ஸ்ட்டு ஸ்டார் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் நான் டெலீட் பண்ணிட்டேன். தேர்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் பார்க்கலாம். டெக்ஸ்ட் வந்து கீழே வந்து 5th ஒன்று டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அப்புறம் டைப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணிக்கலாம். எனக்கு மெயில் ஐடி வேணும், நான் மெயில் ஐடி டைப் பண்ணிக்கிறேன். நான் சும்மா லாகின் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். மெயில் ஐடின்னு கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ரெகுலர் பக்கத்தில் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறது காட்டும். ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். எனக்கு 24 வேணும், நான் அதனால் 24 வச்சுக்கிறேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஃப்ரேமுக்குள்ளே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். அது அதே சைஸில் தான் இருக்கும், அதே ஃபாண்ட் சைஸில் தான் இருக்கும். நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம் அந்த ஃப்ரேமில்.
நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று வேணும். ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கிட்டு நான் அதோட கார்னர் ரேடியஸை குறைக்கிறேன். ஒரு 30 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு ஒரு பிளாக் கலரில் இருக்கணும். பிளாக் கலர் வச்சுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரேம்குள்ளே வைக்கிறேன். கரெக்டான ஷேப்பில் இருக்குது. கரெக்டான இடத்துல கீழே கொஞ்சம் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உள்ளே வந்து எனக்கு லாகின் அப்படின்னு நான் டைப் பண்ண போகிறேன். லாகின் பேஜுக்கு லாகின் பண்ணுறதுக்கு அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வைக்கலாம். நம்ம இதை அப்படியே வைக்கும் போது நம்மளுக்கு லாகின்றது பிளாக் கலரில் தெரியும். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது. லாகின்ன்றது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அது தெரியல. அதனால் நம்ம இப்போ அதோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதோட கலர் வந்து அதை டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது இந்த சைட்லேயே காட்டும். எனக்கு ஒயிட் கலர் நான் வச்சுக்கிறேன். பிளாக்குக்கு ஒயிட் தான் கரெக்டாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு வச்ச இடத்துலையே லாகின் பேஜுக்காக நான் லாகின்றதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் கீழே ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்காட் பாஸ்வேர்டு ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய் அதோட ஃபாண்ட்டோட சைஸ் நான் வந்து கம்மி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா நம்ம அதே மாதிரி தான் கீழே எடுத்துகிட்டு போய் கீழே அங்கே 24 இருக்கா, எனக்கு ஒரு 15 ஓகே. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே அந்த ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கலாம். 4th ஒன் ப்ளகின்ஸ் பார்க்கலாம். கீழே வந்து 7th வந்தீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும். நான் இப்போ ஐகான்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பேஜுக்கு வந்திருக்கேன். இந்த பேஜில் வந்து நான் ஐகான்ஸ் 8 தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஐகான்ஸ் 8 டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் வரும். டெலிட் ஐகான், சேவ் ஐகான்ஸ். எனக்கு ஃபேஸ்புக் ஐகான்ஸ் வேணும், அதனால் நான் ஃபேஸ்புக் ஐகான்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் எக்ஸ் ஐகான்ஸ் இருக்குது, எனக்கு இது எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் ஐகான் இருக்குது, சர்ச்சே எடுத்துக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சர்ச்சில் போயிட்டு நான் ஹோம் ஐகான் எனக்கு வேணும், அதனால் நான் ஹோம் இதை எடுத்துக்கிறேன். அதை சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துடும். நிறையா ஹோம் ஐகான்ஸ்லாம் வரும். அதில் வந்து நான் ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் வந்துடுச்சு கீழே. நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு இந்த ப்ளஸ் ஐக்கான் ஒன்று வேணும், அதையும் எடுத்துக்கிறேன். இந்த ஐக்கான்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் ஐக்கான்ஸ் வந்து இங்கே கீழே வைக்கிறேன். ஃப்ரேமுக்கு கீழே எக்ஸையும் நான் லாகின் ஃப்ரேமுக்கு நடுவில் வைக்கிறேன். இப்போ வந்து இதோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா விட்த் அண்ட் ஹைட் வந்து டிஃபால்ட்டாகவே 19x19 தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து அதை வந்து 15x50 ஆக்கிக்கிறோம். அதை எடுத்து வந்து கரெக்டாக சைஸில் நம்ம கரெக்டாக ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கீழே லாகினுக்கு கீழே கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ்புக் வந்து எனக்கு வேணாம், அதனால் நான் டெலிட் பண்ணிடுறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே என்ன ஃப்ரேம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதே ஃப்ரேம் தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நான் வைக்கிறேன் அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி. வச்சுட்டு இதுக்கான கார்னர் ரேடியஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன கார்னர் ரேடியஸ் கொடுத்தோமோ அதே இதில் கொடுத்துக்கிறேன் நான். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கார்னர் மாறிடுச்சு, ஷார்ப்பாக இருந்தது வந்து கர்வ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கலர் வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன், ஃப்ரேமுக்கு கலரு. இங்கே வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் எலிப்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். எலிப்ஸ் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் அதே மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும். எலிப்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இதே மாதிரி எனக்கு பக்கத்தில் ஒன்று வேணும், அதனால் நான் ஹால்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொன்று வர வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று வேணும், திரும்பி ஹால்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் மவுஸ் வச்சு இது பண்ணேன்னா வந்துடும் எனக்கு. இது வந்து கரெக்டான ஸ்பேஸில் இருக்குதான்னு பார்த்துட்டு வச்சுக்கிறேன். நான் இதே மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். ப்ரொஃபைலுக்காக சின்னதாக ஒன்று இருக்கும்ல, ப்ரொஃபைல் ஃபோட்டோ நம்ம செட் பண்ணுறது, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கும் நான் விட்த்தையும் ஹைட்டையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு 25 இருந்தால் நல்லாயிருக்கும். 25 மாறிடுச்சு. 25 அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணுவோம்ல அதுக்கு.
திரும்பி நம்ம போஸ்ட் போட்டோம்னா அந்த பேஜ் ஒன்று காட்டும்ல கீழே. அதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை நான் ஷேப் ஆக்கிக்கிறேன். திரும்பி டெக்ஸ்ட்டு மெயில் ஐடி எதனாச்சும் காட்டும்ல, இன்ஸ்டாகிராமோட ஐடி, அந்த ஐடிக்காக நான் யாசர் ஐடின்றது என்னோடய சும்மா ஐடி கொடுத்துக்கிறேன். அதுக்கான ஃபாண்ட் சைஸையும் கலரையும் நீங்கள் கூட மாற்றிக்கலாம். நான் கலர் வந்து ஒயிட் கலர் மாற்றிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட்டோட சைஸை கம்மி பண்ண போகிறேன். 16 கம்மியாக இருக்குது. நான் திரும்பி போய் ஒரு 20 வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து நம்ம சர்ச் பட்டன்லாம் இருக்கும். இது மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்டு கலரை மாற்றிடலாம். ஏன்னா பிளாக்கு வந்து தெரியல அவ்வளோவா, அதனால் நம்ம ஃப்ரேம் கலரை மாற்றிடலாம். ஃப்ரேமுக்கு வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு போய் நான் வைக்கிறேன். இப்போ எனக்கு தெரியுது. அதையும் நான் 15x50 மாற்றிக்கிறேன். ஹைட்டையும் வித்தையும் இதையும் 15x50 மாற்றிக்கிறேன். இதையும் அதே மாதிரி மாற்றிக்கிறேன். நான் இப்போ சும்மா க்ரியேட் பண்ணுறதுனால 3 ஐக்கான்ஸ் மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணுறேன். 15x50 மாற்றிக்கிறேன். எனக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது, வித் அண்ட் ஹைட்டில். இதை வந்து 3த்தையும் ஒரே ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. போஸ்ட் போடுவோம்ல, அதுக்கான கலரை நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் ஐடிக்கு வேறு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர், இன்னொன்றுக்கு அதே மாதிரி நான் கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் பேக்ரவுண்டு ஃப்ரேமுக்கான கலரை மாற்றிக்கிறேன். 5th ஒன் வந்து ப்ரோட்டோடைப் பார்க்கலாம். ப்ரோட்டோடைப் வந்து ரைட் டாப் கார்னரில் இருக்கு பாருங்கள், ப்ரோட்டோடைப்னே இருக்கும் டிசைன் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த பட்டனை தொட்டால் எனக்கு இந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நான் இந்த லாகின் பேஜை தொட்டால் எனக்கு இன்ஸ்டாகிராம் அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி நான் ஹோம் பேஜுக்கு கொடுத்து நான் திரும்பி ஹோம் பேஜாக இதை வச்சுக்கிறேன், லாகின் பேஜை. இப்படி கனெக்ட் பண்ணியாச்சுன்னா மேலே டாப்பில் ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு இப்படி தான் லோட் ஆகும். இதான் நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட்டு. இதில் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். அதே ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கே வந்துடும். இவ்வளோ தான் நம்ம ப்ராஜெக்ட்டு. இதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் ஐடியாவை டிசைட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம்.